ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்டி சிக்கன். பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், பெப்பர், கரம் மசாலா, உப்பு, அப்புறம் பச்சை மிளகாய் 2, தக்காளி, இஞ்சி, பூண்டு, சிக்கன், அப்புறம் ஆயில். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 பேர்த்துக்கு வர மாதிரி சிக்கன் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து மிக்சியில் அரைக்கிறது என்னென்னா இஞ்சி, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய். ஸோ அந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட பேஸ்ட்டே இருந்துச்சுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், அப்புறமேட்டு கார்னிஷிங்க்கு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் இது வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் ஒரு சின்னதாக கடாய் வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் பார்த்திங்கன்னா கீயும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் சூடாகணும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சிக்கன் அந்த எண்ணெயிலே வந்து பொரிக்கிற மாதிரி ரா சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அந்த ஆயிலே வந்து சிக்கனை வந்து பெரட்டி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா பெரட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தென் நம்ம அந்த பேஸ்ட்டு பியூரி அடைச்சோம்ல அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது வந்து சிக்கன் பாயில் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணி விட்டுட்டு அந்த சிக்கன் பாயில் ஆகிறது பார்த்திங்கன்னா 5 to 8 minutes தான். ஸோ அந்த பாயில் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கிடும். ஸோ அதனால தான் எல்லாமே ராவாகவே ஆட் பண்ணிக்கிறது. தென் பார்த்திங்கன்னா இந்த எம்டி சிக்கன் வந்து சீக்கிரமாக பாயில் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஒரு ஹாஃப் பாயில் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சால்னா மாதிரி இருக்கணும் அப்படின்னா இப்படியே வச்சு சப்பாத்தி, பூரி, தோசை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் நல்லா ஒரு திக்காக கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டோம் அப்படின்னா அந்த கிரேவி எல்லாம் வந்து செமி கிரேவியாக மாறிடும். இப்போது நம்ம சிக்கன் ரெடி. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.